2 சாமுவேல் 22 மூன்றாவது வசனத்தின் தமிழ் விளக்கம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது. இங்கு தேவனுடைய வழி என்பது கர்த்தருடைய வழிகாட்டுதலையும் அவருடைய திட்டங்களையும் அவர் மனிதர்களுக்கு வைத்திருக்கும் பாதையையும் குறிக்கிறது. இந்த வழி உத்தமமானது என்று சொல்லப்படுகிறது, அதாவது அது முழுமையானது, நீதியானது, குறைவற்றது மற்றும் மனிதர்களுக்கு நன்மை பயப்பது. கர்த்தருடைய வழி எப்போதும் சரியானது மற்றும் நம்மை நல்வழியில் நடத்துவது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. கர்த்தருடைய வசனம் என்பது அவருடைய வார்த்தைகள், வாக்குறுதிகள் மற்றும் வேதாகமத்தில் உள்ள அவருடைய போதனைகளை குறிக்கிறது. புடமிடப்பட்டது என்றால் அது தூய்மையானது, பரிசோதிக்கப்பட்டு உண்மையானதாக நிரூபிக்கப்பட்டது, பொன்னை புடமிடுவது போல குறைவற்றது. அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் நம்பகமானவை, உண்மையானவை மற்றும் என்றென்றும் மாறாதவை. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இங்கு கேடகம் என்றால் கவசம் அல்லது பாதுகாப்பு என்று பொருள். கர்த்தரை நம்பி அவரைச் சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு அவர் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறார். அவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள், சோதனைகள் அல்லது கஷ்டங்களில் கர்த்தர் அவர்களை காக்கிறார். இது அவருடைய பாதுகாப்பு மற்றும் விசுவாசிகளுக்கு அவர் தரும் உறுதியை வெளிப்படுத்துகிறது. இந்த வசனம் கர்த்தருடைய குணாதிசயங்களை 3 முக்கிய வழிகளில் வெளிப்படுத்துகிறது. அவருடைய வழி முழுமையானது மற்றும் நன்மை பயப்பது. அவருடைய வார்த்தைகள் உண்மையானவை, நம்பகமானவை. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த வசனம் நம்மை கர்த்தருடைய வழிகளைப் பின்பற்றவும் அவருடைய வார்த்தைகளை நம்பவும் அவரைச் சார்ந்து வாழவும் ஊக்குவிக்கிறது, ஏனெனில் அவர் நமக்கு ஒரு உறுதியான பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்.